டாப் 5 சிஏவின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராதிகா. நவம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவம்பர் 16ஆம் தேதி 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 1. சமீபத்தில் இந்திய மொழிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மொழி மற்றும் அறிவாற்றல் ஆய்வகம் தொடங்கப்பட்டுள்ள உயர்கல்வி நிறுவனம் எது? ஆன்சர் சென்னை ஐஐடி. கொஷின் நம்பர் 2. விஷ்ணுபுரம் சரவணன் 2025ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருதை எந்த படைப்பிற்காக பெற்றார்? ஆன்சர் ஒற்றை சிறகு ஓவியா. கொஷின் நம்பர் 3. ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் ஆடவர் ரீகர்வ் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? ஆன்சர் தீராஜ் பொம்மதேவரா. கொஷின் நம்பர் 4. சமீபத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான பேரிடர் மீட்பு போட்டி 2025இல் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த மாநில பேரிடர் மீட்பு படை எது? ஆன்சர் தமிழ்நாடு. கொஷின் நம்பர் 5. தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை இலவச உணவு வழங்கும் திட்டம் முதற்கட்டமாக எந்த உள்ளாட்சி அமைப்பில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் சென்னை மாநகராட்சி. கொஷின் நம்பர் 6. பழங்குடியினர் பெருமை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 15. கொஷின் நம்பர் 7. சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனம் சார்பில் நடத்தப்படும் 2025ஆம் ஆண்டு உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் புதுடெல்லி கிரேட்டர் நொய்டாவில் நடைபெறுது. கொஷின் நம்பர் 8. சந்திராயன் 4 திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்ன? ஆன்சர் நிலவிலிருந்து மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு திரும்புவது. கொஷின் நம்பர் 9. பீகாரில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் நிதிஷ்குமார். கொஷின் நம்பர் 10. சர்வதேச மாணவர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 17. நவம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. தமிழ்நாடு அரசால் சர்வதேச விளையாட்டு நகரம் அமைக்க திட்டமிட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி செம்மஞ்சேரி. இந்த விளையாட்டு நகரத்தோட பரப்பளவு பார்த்தோன்னா 112.12 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டதாக இருக்குது. இதுக்கு நிதி ரூபாய் 261 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கொஷின் நம்பர் 2. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்தின் கீழ் நிதிக்குழு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி சரத்து 280. இப்போ ரீசன்ட் நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் வரிகளை பகிர்ந்தளிக்கக்கூடிய கொள்கையை உருவாக்கக்கூடிய நிதிக்குழு அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கு. அதே மாதிரி 16வது நிதிக்குழு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 2023 டிசம்பர் 31ஆம் தேதி உருவாக்கப்பட்டிருக்கு. நிதிக்குழுவோட துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. இதில் ஆனி ஜார்ஜ் மேத்யூ, மனோஜ் பாண்டா இவங்க 2 பேரும் முழுநேர உறுப்பினராகவும், சௌமியா காந்தி கோஷ், டி ரபிசங்கர் இவங்க 2 பேரும் பகுதி நேர உறுப்பினராக இருக்காங்க. கொஷின் நம்பர் 3. ஏடிபி ஃபைனல்ஸ் 2025 ஒற்றையர் பட்டத்தை வென்ற டென்னிஸ் வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி யானிக் சின்னர். இந்த போட்டி யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த யானிக் சின்னருக்கும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்காராஸ் இவங்க 2 பேருக்கும் இடையில் நடந்தது. யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா யானிக் சின்னர் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த ஏடிபி அப்படிங்கிறதோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தோன்னா அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ், இதுதான் இதனுடைய அப்ரிவேஷன். கொஷின் நம்பர் 4. இந்தியாவின் முதல் ஒற்றை செல் ஓமிக்ஸ் ஆராய்ச்சி ஆய்வகம் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திய தொழில்நுட்ப கழகம் மெட்ராஸ், அதாவது ஐஐடி மெட்ராஸில் தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த ஒற்றை செல் ஓமிக்ஸ் ஆராய்ச்சி ஆய்வகம் தொடங்குறது மூலயமா என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒற்றை செல் மட்டத்தில் ஆராய்ச்சியை விரிவுபடுத்தி புற்றுநோய், இதய நோய், தொற்றுநோய் உள்ளிட்ட பல நோய்களை ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வகம் தொடங்க இந்திய ரயில்வே நிதி கழகம் 10.83 கோடி நிதி வழங்கியுள்ளது. கொஷின் நம்பர் 5. 25வது கோடைக்கால டெஃப்லிம்பிக்ஸ் 2025 எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி டோக்கியோ, ஜப்பான். இதில் இப்போ ரீசெண்டாக துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்றது. அதில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அனுயா பிரசாத் தங்கமும், பிரஞ்சலி பிரசாந்த் வெள்ளிப் பதக்கமும் வென்றிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.